பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்டதான ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஸ்திரீயின் பெயர் ராகாப். இந்த ராகாபை குறித்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எங்கே வாசிக்கிறோம்? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இவள் எங்கே குடியிருக்கிறாள்? அந்த எரிகோ மதிலுடைய அந்த மதில் சுவரிலே, அந்த அலங்கத்திலே அவள் குடியிருக்கிறாள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராக அவர்கள் நடந்து வருகிறார்கள். இவர்கள் கானான் தேசத்துக்கு சமீபித்த பொழுது மோசே மரித்து போகிறார். அப்பொழுது யோசுவாவினாலே சில வேவுக்காரர்கள், தேசத்தை வேவு பார்க்கும்படி வேவுக்காரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த வேவுக்காரர்களை இந்த ராகாப் என்கிறதான ஒரு வேசி தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து தேசத்தை வேவு பார்க்கக்கூடியதான அந்த உதவிகளை செய்து அவள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவியான ராகாபை குறித்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, இவள் யார் என்று சொன்னால் போவாசினுடைய தாய். போவாசினுடைய தாய், போவாசை பெற்றெடுத்ததான தாய் என்று சொல்லி இவளை குறித்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே ஒரு பெண், அதுவும் ஒரு வேசி, ஒரு அந்நிய பெண் இடம் பெற்றிருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படி இந்த அந்நிய பெண் என்ன செய்தால்? ஏன் இவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கணும்? இந்த வம்ச வரலாறுல பார்க்கும் பொழுது ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அதில் அந்த வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாராளம்மா பேரை காணோம், ஏவாள் பேரை காணோம், ராகேல் லேயாளுடைய பேரை காணோம். ஆனால் ஒரு சில பெண்களுடைய பேர் மட்டும்தான் இருந்தது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாமார் என்ற பெண், 2ஆவதாக இந்த ராகாப் என்ற பெண், 4ஆவது ரூத் என்கிற பெண், 5ஆவதாக பத்சேபாள் என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படவில்லை. உரியாவின் மனைவியாய் இருந்தவள் என்று சொல்லி பத்சேபாளுடைய பெயர் மறைமுகமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பத்சேபாளுடைய பெயர் வெளிப்படையாய் அதில் இல்லை. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இந்த பத்சேபாள் எடுத்து போடுவோம் என்று சொன்னால் 4 பெண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. இந்த 4 பேருடைய பெண்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். மரியாதை விட்டுட்டோன்னு சொன்னால் மரியாள் கன்னிகையாக இருக்கிறார். அவர்களை எடுத்துக்கொண்டால் மற்ற 3 பேர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தாமார், அவள் ஒரு பயங்கரமான ஒரு பாவி, நமக்கு தெரியும். அடுத்தது நாம் பார்க்கிறோம், இந்த ராகாபை பார்க்கிறோம், அவள் ஒரு வேசி. ரூத் அந்நிய பெண், கணவனை இழந்தவன். அவள் பாருங்க, இந்த 3 பேருமே ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் அடிபட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்தவர்களாக இருக்கிறாங்க. அவள் பாருங்க, இந்த 3 பேருமே இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல இடம் பிடித்திருக்கிறாங்க. இன்றைக்கு ராகாபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ராகாப் ஒரு வேசியா இருக்கிறாள். அவள் எங்க இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள கிடையாது, ஊருக்கு வெளியே அலங்கத்திலே, அதாவது மதில் சுவரிலே அவள் வீடு கட்டி இருக்கிறாள். அப்ப மதில் சுவர்ல குடியிருக்கிற அளவுக்கு அந்த மதில் சுவர் அந்த அளவுக்கு அகாலமானதாக, ஒரு பரப்பளவிலே பெரியதாக இருந்திருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, இந்த அந்நிய பெண் என்ன செய்கிறாள்? இவளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பட்டியலிலே இடம்பெறுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோசுவா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவள் தேவனாகிய கர்த்தரை அவள் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி தேவனை ஏற்றுக்கொள்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த ஜனம் ராகாபை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். தன்னுடைய சொந்த தேசத்தார் ராகாபை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். ராகாப் எப்போ ஞாபகத்துக்கு வரும்? பாவம் செய்ய வேண்டும் எண்ணும்போது மட்டும்தான் ராகாப் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அன்பான பிள்ளைகளே, ராகாபை உண்டாக்கின தேவன் ராகாபை குறித்து சில திட்டங்களை வைத்திருந்தார். என்ன நடந்தது நாம் பார்க்கிறோம்.
வேவுக்காரர்கள் அவருக்கு உதவி செய்தார். உதவி செய்தது நிமித்தமாக அந்த வேவுக்காரர்கள் இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுகிறார். வசனம் சொல்லுகிறது, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார். பாவி மனுஷனாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லோராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல இடம் பிடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராகாபின் வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? இயேசு ஏன் பிறந்தார் இந்த உலகத்தில் என்கிறதான ஒரு பாடத்தை நமக்கு ராகாபின் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க. விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்றதான ஒரு சத்தியத்தை நாம் ராகாபின் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை முறை நாம் பாவத்தில் விழுந்தாலும் நம்மை எழுப்ப ஆண்டவராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார். நம்மை சீர்படுத்த ஆண்டவராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார். ராகாபினுடைய வாழ்க்கையிலே விடிவு காலமே கிடையாது. அவள் காலத்துக்கு வேசியாய் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. அன்பான பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து போனது, வாழ்க்கை அவருடைய பாவ வாழ்க்கை மறைந்து போனது, சிறுமை மறைந்து போனது, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்து மரித்திருக்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து பிறந்தார் என்று சொன்னால், அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக உங்களை அந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். பாவியான ராகாபை ஆண்டவராகிய தேவன் ரட்சித்தார். அவருடைய வாழ்க்கையை மாற்றினார், அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ராகாபை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேலையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராகாபின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு, ஆண்டவரே உடைய வாழ்க்கை சீர்தூக்கி நிறுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே நல்ல ஒரு செய்தியை நாங்கள் காண கர்த்தனை கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்க கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.